இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடல. இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா, இந்த இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பம் செய்வது, எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைச்சா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணாகிடும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆசிரியர் பணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பணி. இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நீங்கள் தவறு விட்டீங்களா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜாபாக இருந்தாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடி இருக்கிறீங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்துக்குது. இல்லம் தேடி கல்வியில் முக்கிய அறிவிப்பு என்னங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இல்லம் தேடி கல்வியோட வெப்சைட் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் அப்ளை பண்ணுறதை நான் போட்டிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டீங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீண்டும் போடுறோம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிடலாம். ஹோம் கான்டாக்ட் யூஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு சொல்லியிருக்குது. டவுன்லோடுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு தன்னார்வலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் போட்டிங்களா நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வரும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு நம்பர் மறந்துருச்சுன்னா இது கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண், பதிவு செய்யப்பட்ட அலைபேசி இல்லைன்னு சொல்லி கேட்குது. இதெல்லாம் கிளிக் பண்ணிங்களா அப்படி உங்களுக்கு நம்பர் மறந்துருச்சுன்னா உங்களோட கோஆர்டினேட்டர் கேட்டால் தெரியும். இப்போ அவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜில் கீழே வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்திற்கு குறைந்தது 6 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட செலவிட தயாராக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேரமாகவும் தன்னார்வலராக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்களோட உரையாடி தமிழ் தெரிந்திருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 6 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி குழந்தைங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தமிழ், ஆங்கிலம், கணிதம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இல்லம் தேடி கல்வியில் நீங்கள் பயிற்சி வழங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான உபகரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு நிபந்தனை, யார் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்தி இந்த ஜாபுக்கு நீங்கள் வரக்கூடாது. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இல்லம் தேடி கல்வியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 17 வயசு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்க இது வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர் பதிவேட்டு படிவம்னு சொல்லி கொடுத்துருக்கு. வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தகவல்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுதிங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாலினம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணா, திருநம்பியா என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. பிறந்த தேதி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க் ஷீட் என்ன இருக்குது, மார்க் ஷீட் டிசியில் என்ன இருக்குது அதை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் என்ன வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மூலிமா தான் ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற நம்பராக கொடுத்துங்க. ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஆதார் நம்பர் கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் தான் கொடுக்கலாம். அடுத்த அலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது. அதேமாதிரி மெயில் ஐடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. ஏதாவது அப்டேட்னா மெயிலுக்கும் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் முகவரின்னு சொல்லியிருக்குது. அதை கிளிக் பண்ணிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத கேட்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாவட்டமோ அதை கொடுத்துங்க. அந்த மாவட்டத்தில் என்ன வட்டாரம் உங்களுடைய பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புன்னு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கிராமங்கிறத கேட்குறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகவரி
கேட்குறாங்க. உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்க. ஏதாவது லெட்டர்னா உங்களுடைய ஏதாவது உபகரணம் புக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு வர மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதிங்க தெளிவாக. அதே மாதிரி அஞ்சல் குறியீடு போஸ்ட் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. நீங்கள் எங்கு தன்னார்வலராக செயல்பட விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. மேலே வழங்க நீங்கள் கொடுத்த முகவரிக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை வேறு ஒரு இடமா இருந்தாலும் ஓகே நான் செய்கிறேன் அப்படிங்க கேட்குறாங்க. நீங்கள் எங்கே செய்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் தொழில் விவரம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துடுங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 10th 12th டிப்ளமோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்க அது கொடுத்துங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுக்கிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது போயிட்டுருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாப் போகிறீங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. என்னங்கிறத கொடுத்துங்க. நீங்கள் இளங்கலை கல்வியில் பிஎட் பெற்றோரான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் தொடக்க கல்வி பட்டய படிப்பு சான்றிதழ் பெற்றுக்கிறீங்களா, அதேமாரி ஆசிரியர் பயிற்சி பட்டய படிப்பு சான்றிதழ் பெற்றுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஇஐஇடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. டிடிஇடி இது பார்த்திங்கன்னா பெற்றுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டயம் ஏதாவது படிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் தான் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதர கேள்வின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இதர கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வல தொண்டு செய்ய விருப்ப நிலையை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு நேரம் தன்னார்வல வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு விருப்பம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு என்ன ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க. முந்தைய கற்பித்தல் ஏதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க ப்ரைவேட்டாக இருக்கட்டும் வேறு ஏதாவது டியூஷன் இந்த மாதிரி எடுத்துருந்தீங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்தீங்களா அதை அவங்க பார்த்துட்டு சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வாலண்டியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பற்றிலாம் கேட்குறாங்க. தன்னார்வலர் அதாவது முதல்ல என்னங்க அதை கொடுங்க. உங்களுக்கு கொடுக்குறது தோணுச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உண்மைதான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10-15 பேர் போட்டாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணாங்க, மீது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். யார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறமையாக்குறீங்களா நீங்கள் அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி பார்த்துறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடிகே ஆப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது வெர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஐடிகேன்னு டைப் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வின்னு ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணல, அதனால் அது போல் இன்ஸ்டால்னு கேட்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட்னு கேட்கும். நீங்கள் அப்டேட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புது அப்டேட் வந்திருக்கலாம். என்ன அப்டேட் வந்துக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. எப்பயும் போல் ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற உடனே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. ஏதாவது அப்டேட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், ஆசிரியர் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து வருது, நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களா? நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.